ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பற்றி நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதாவது தொடர்ந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறவங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பொங்கலுக்கு முன்னால் ஒரு 4 டேஸுக்கும் அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் 4 டேஸ்லாம் வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்டேட் கிடச்சது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட்டிருந்தேன். நேயர்கள் வந்து அதாவது அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லார் அப்டேட்டும் வந்து சேமாக தான் இருந்துச்சு. பொங்கலுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் விசாரிச்சது பார்த்ததில்ல டிஆர்பிலையோ அல்லது சென்னை ஹெட் ஆஃபீஸில் கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க டிஆர்பியில் தான் அவங்களோட ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆடியோ கூட போட்டிருந்தவங்களுக்கு. ஸோ அவங்க சென்னை ஹெட் ஆஃபீஸுக்கும் ரிசல்ட்டு சம்மந்தம் இல்லை. ஸோ அந்தந்த மாவட்டத்தை டிஆர்பியில் கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், ரிசல்ட் வந்து நேர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பொங்கல் வந்து கழிச்சு விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பொங்கலுக்கு முன்னால் ஒரு 4 டேஸ், அப்புறம் இந்த 4 டேஸ் எப்படின்னா 10, 11, 12 அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு 12 தேதி இன்றைக்கி. ஸோ வந்து பொங்கல் தொகுப்புலாம் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ பொங்கல் தொகுப்பு இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. நான் இப்போ கூட தான் நான் என்னோடய ரேஷன் கடையில் போய் இந்த நமக்குள்ள அந்த பொங்கல் தொகுப்பை வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ கூட அப்டேட் வந்து கேட்டுட்டு தான் வரேன். அவங்கள்ட்ட அந்த மேம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி இப்போ கூட சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு ½ hour கூட இல்லை. இப்போ போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு ரேஷன் ஷாப்பில் போய் என்னோடய பொருள் வாங்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். இந்த மாதிரி எப்போ மேம் வருதுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதாவது பொங்கலுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க இந்த அப்டேட் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி, அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க பொங்கலுக்கு முன்னால் வரும்னு சொன்னாங்க. ஸோ பொங்கலுக்கு முன்னால் வந்து ரொம்ப ரேர் தான். நான் 18% நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 18% வந்து எப்படின்னா வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தேன், தவிர முழுமையான முறையில் வரும்னு சொல்லலை. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தேதி வந்து 12 ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை தான் இருக்குது. ஸோ திங்கள் ஒரு நாள் வந்து மேக்ஸிமம் அதாவது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் எதிர்பார்க்கலாம், திங்கட்கிழமை ஒரு நாள் இருக்குது. ஸோ அப்புறம் பாருங்கள், கவர்மெண்ட் லீவு ஒரு 1 வீக்காக வந்து கவர்மெண்ட் லீவு தான் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு ஒரு வாரம் வந்து லீவ் விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது மண்டே தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மண்டே நீங்கள் எதிர்பார்த்து வரல அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். நான் சொன்ன டேட் வந்து பொங்கலுக்கு கழித்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டா மேக்ஸிமம் வந்து பொங்கல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் மண்டே அந்த டியூஸ்டே அந்த மாதிரி தான் சம்திங் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் கேட்ட அப்டேட் வந்து பொங்கல் கழிச்சு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நேர்கள் சொன்னாங்க கமெண்டில் பொங்கல் கழிச்சு வரும் அப்படி மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நானும் கேட்டதில் பொங்கல் கழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டிஆர்பிக்கு கால் பண்ணி நான் அன்றைக்கி சொன்னவங்ககிட்ட ரீச் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ டிஆர்பி அவங்கவுங்க மாவட்டத்தில் கால் பண்ணி நீங்கள் வந்து விசாரித்து அப்டேட் கொடுங்க. ஸோ நானும் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நிறைய மாவட்டங்களில் வந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் கழிச்சு தான் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஜஸ்ட்டு கேட்டதுக்கு எங்கள் மாவட்டத்துலேயும் கேட்டதுக்கு பொங்கல் கழிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, வந்து டிஆர்பி பேசி வச்சது வந்து பொங்கல் கழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல் கழிச்சுங்கிறது வந்து முழுமையான முறையில் சொல்ல முடியாது, அவங்க எப்பப்போ மாற்றுறாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள் கமாண்டில் அப்புறம் பரவாயில்ல ஒரு நியூஸ் போடுறது எப்படின்னா எலெக்ஷன் ஈரோடு இடைத்தேர்தல் எலெக்ஷன் வந்து February 5 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போன தடவை நம்ம ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு எலெக்ஷன் வந்துச்சு, எந்த மாவட்டம்னு தெரியல, மறந்துருச்சு. ஸோ அந்த மாவட்டத்துக்கு அப்புறம் அதாவது ரிசல்ட் வந்து பொதுவாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு காரணமாக வந்து இடைத்தேர்தல் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது கூட நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டிருந்தேன் இடைத்தேர்தலுக்கும் ரிசல்ட்டு சம்மந்தம் இருக்கான்னு நான் கேட்டிருந்தேன். ஆடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், என்னோடய பழைய வீடியோவில் செக் பண்ணுங்கள். ஸோ தேர்தலுக்கும் அதாவது எலெக்ஷனுக்கும் ரிசல்ட்டு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு நான் முழுமையான முறையில் உங்களுக்கு விளக்கமான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவை சொல்கிறேன், உங்களுக்கு எலெக்ஷனுக்கும் ரிசல்ட்டும் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் வந்துருச்சு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எலெக்ஷனுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு அதாவது சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சம்மந்தப்படுத்தலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கவர்மெண்ட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த ரிசல்ட்டுங்கிறது வந்து கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ டிலே பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொங்கல் கழிச்சு எதிர்பாருங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இந்த வதந்தியெல்லாம் பரவிட்டு இருக்குது. February 5க்கு அப்புறம் தான் அந்த எலெக்ஷன் வருது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷனில் டேட் வந்து February வந்து 18 வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரிசல்ட்டு தேர்தல் நடக்கிற டேட்டு அப்புறம் எல்லாம் ஃபினிஷிங் டேட்டு பார்த்தா February 18 வரைக்கும் அந்த ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே சால்வ் ஆகும் மாதிரி சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து என்ன அப்டேட் அப்படின்னா நீங்கள் பொங்கல் கழித்து எதிர்பாருங்க.
நீங்கள் சொல்கிற மாதிரி February 5 அப்புறம் 18 தாண்டிட்டுனா உங்களுக்கு February லாஸ்ட் ஆயிரும். ரிசல்ட் வரக்கூடிய டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் அதில் எதிர்பார்க்க வேண்டாம். ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே டார்கெட் வந்து பொங்கல் கழிச்சு தான் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க பொங்கல் கழிச்சு தான்ட்டு. ஸோ பொங்கல் வந்து பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 4 days 5 days மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பரவலாக வந்து நம்ம யோசிச்சது வந்து கேட்டது வந்து பொங்கல் கழிச்சு கண்டிப்பாக பொங்கல் கழிச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எதிர்பாருங்க, நம்புங்க. நானும் நம்பிக்கையோடு இருக்கேன். அது மட்டும் இடையில ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ 2-3 வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து வீடியோ போட்டே ஆகணுக்காக உங்களுக்கு வம்பா இப்போ போயிட்டு அவங்கள அப்டேட் கேட்டுட்டு அந்த மேம்கிட்ட கேட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்டேட் வந்து பொங்கல் கழிச்சு தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் பொங்கல் கழித்து கண்டிப்பாக கொஞ்சம் எதிர்பாருங்க. ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு சம்மந்தப்படுத்த வேணால், எலெக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அது சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது உங்கள் தகவல் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பெரிய கருப்பன் சார் சொன்ன ஒரு பழைய வீடியோ வந்துருந்துச்சுன்னு சொன்னேன்னா, இந்த வேக்கன்சி பற்றிலாம் சொன்னதை தவிர எலெக்ஷனை பற்றியோ அல்லது இந்த ரிசல்ட்டை பற்றியோ எதுவும் பப்ளிஷ் சொல்லலை ப்ரெஸ் மீட்டில். அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு அப்புறம் இந்த பேப்பரில் ஏதாவது விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அதாவது பேப்பரில் அல்லது மற்ற மொபைல் ஆப்லலாம் பாருங்கள், சில ஆப்லலாம் இந்த ரிசல்ட்டை பற்றின தகவலாம் கொடுத்துருக்காங்க. நான் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தகவல் கிடச்சிருந்தா கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன், வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் சில நியூஸ்லாம் வந்து மொபைல் ஆப்லேயே இந்த மாதிரி பொங்கல் தொகுப்பு, அப்புறம் இப்போ ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு, அப்புறம் பெரிய கருப்பன் சார் ப்ரெஸ் மீட்டு, இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மொபைல் ஆப் ஏதாவது யூஸ் பண்ணீங்க, நியூஸ் பார்க்குற ஆப் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலேயே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெப்சைட்லேயும் செக் பண்ணிட்டே இருங்க. பொங்கலுக்கு அப்புறம் வந்து எப்போனாலும் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வெப்சைட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுத்த கூகுள் அந்த லிங்க் இருக்கும். ஸோ அதிலே வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணுங்கள். ஏன்னா டிஆர்பி டைரக்ட் லிங்கில் கூட வந்து சில நேரம் வந்து எதுவும் காட்டாமல் இருக்கும். ஸோ நான் சொன்ன லிங்கில் நீ டவுன்லோட் பண்ணி உள்ளே போயின்னா உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ என்னென்னு தெரியல, அது டேரெக்டாக பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த லிங்க் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வெப்பில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ரிசல்ட்டுக்கான வந்து ஏதாவது அப்டேட் விட்டாலும் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். பேப்பர் நியூஸ் வந்தால் எனக்கு தகவல் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஆப்லேயும் அடிக்கடி பாருங்கள். ஸோ ப்ரெஸ் மீட்டில் இப்போ பெரிய கம்பெனிஸ் ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்து உடனே தெரியப்படுத்துங்க. அது மாதிரி நானும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிசல்ட்டோ அப்புறம் வந்து ரேஷன் எலெக்ஷனு இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ பொறுத்துங்க வந்து ஒரு வாரம் வந்து பொறுமையாக இருங்க. ஸோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நிறைய வதந்தியெல்லாம் வந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து எந்த அடிப்படையில் வந்து நம்ப வேண்டாம். ஏதாவது மற்ற யூடியூப்பில் வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு எதுவும் நம்ப வேண்டாம். உண்மையான தகவலை இது அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பொய்யான வதந்தியெல்லாம் நம்ப வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட்டோட நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.